25 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் கண் காது வாய் பேச இயலாத மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி சிறப்பு பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற வயோதிக முதியோர்கள் வச்சு இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கொடியேற்று விழாக்கு வருகை தரும் நமது அப்துல் கலாம் அமைப்பை சேர்ந்த மதிப்பிற்குரிய திரு சின்ராஜ் தலைவர் அவர்கள், அப்துல் கலாம் அமைப்பு மற்றும் செயலாளர் திரு பாக்யராஜ் அவர்கள் மற்றும் திரு பாலமுருகன் சமூக ஆர்வலர் மற்றும் ஆலோசகர் ஹரிகரன் அவர்கள் மற்றும் முத்துமாணிக்கம் அவர்கள், திரு பீர் முகமது அவர்கள், நகராட்சி ஆணையாளர் சார்பாக வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு அன்சாரி, மதிப்பிற்குரிய திரு நிஷார், வாக்காளர் தீவிர சிறப்பு பணிக்காக குடியரசுத் தலைவர் பங்கு பெற வருகை தந்துள்ளார்கள். இங்க வருகை தந்திருக்கும் நமது அப்துல் கலாம் அமைப்பை சார்ந்த மதிப்பிற்குரிய திரு திவான் ஆசிரியர் ஆலோசகர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். வருகை தந்திருக்கும் அப்துல் கலாம் அமைப்பை சார்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அதில் பணியில் உள்ள அனைவரையும் என் நிறுவனத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். மேலும் நமது இந்த எங்கள் சிறப்பு பள்ளிக்கு அப்துல் கலாம் அமைப்பு ஒரு பொது சேவையாக புளியங்குடியில் செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் குடியரசு தினத்தை முன்னிட்டு அந்த முக்கியமான சேவையை நினைத்து நான் ஒவ்வொரு ஆண்டும் மற்ற முக்கிய விஐபிகள் இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த சிறப்பான ஒரு சமூக சேவை உள்ளன்போடு செய்யும் அவர்களை வர வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அழைப்பு கொடுப்பேன். அவர்கள் பணியாளர்கள் அனைவரும் வந்து இந்த சிறப்பாக கொடியேற்றி வைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்று எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த 77வது குடியரசு முன்னிட்டு இந்த தலைவர், செயலாளர் முன்னிலையில் சேர்ந்து இந்த கொடியேற்று விழா நடத்தி தர அன்புடன் வேண்டுகிறேன்.